தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் 22, 23 மற்றும் 24 ஸ்லோகங்களை நாம் கூறி அதன் விளக்கத்தையும் தொடர்ந்து சிந்திப்போம். முதலில் வருவது 22 ஸ்லோகம். நாசயத்யேஷ வைபூதம் தமேவ சிருஜதி பிரபுஹு பாயத்யேஷ தபத்யேஷ வர்ஷயத்யேஷ கபஸ்திபிஹி என்பதாகும். ஏஷவை இந்த சூரியன் தான், பூதம் இந்த உலகத்தை, சிருஜதி சிருஷ்டி காலத்தில் உண்டு பண்ணுகிறான், பிரபுகு பாலகக பவதி காக்கிறவனாக இருக்கிறான், தமேவ அந்த ஜகத்தையே, நாசயதி பிரளய காலத்தில் நாசம் செய்கிறான், ஏஷக இந்த சூரியன், பாயதி தன் கிரணங்களால் தண்ணீரை ஒளிபெறச் செய்கிறான், ஏஷக இந்த சூரியன் தபதி உயிர்களை தப்பிக்கச் செய்கிறான், ஏஷக இந்த சூரியன் கபஸ்திபிகி தன் கிரணங்களால் வர்ஷதி மழையை பெய்விக்கிறான். இந்த ஸ்லோகத்தில் ஏஷக என்ற பதத்திற்கு சூரியன் என்பது முதற்பொருளாக அமைகிறது. சூரிய மண்டலத்தில் இருக்கும் பரமேஸ்வரன் என்பது இரண்டாவது பொருளாக அமைகிறது. ஹிருதய புண்டரீக வாசியான பரபிரம்மம் என்று மூன்றாவது பொருள் அமைகிறது. படைத்தல், காத்தல், அழித்தல் என்பது முறையே சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயம் என்றும் தைனந்தினம், அவாந்தரம், மகா பிரளயம் என்றும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் பகலில் படைத்தலும் இரவில் பிரளயமுமாக சொல்வது தைனந்தின சிருஷ்டி பிரளயமாகும். மன்வந்திரம் முடியும் போது ஏற்படும் பிரளயத்தையும் மன்வந்திரம் ஆரம்பிக்கும் போது உண்டாகும் சிருஷ்டியையும் மன்வந்திர சிருஷ்டி பிரளயமாக ஒப்புக்கொள்ள வேண்டும். கல்பத்தின் முடிவு காலத்தில் ஏற்படுகிற பிரளயத்தையும் கல்பத்தின் ஆதியில் ஏற்படுகிற சிருஷ்டியையும் மகா சிருஷ்டி பிரளயமாக நாம் அறிய வேண்டும். ஏஷக என்ற பதத்தின் பொருளே சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயங்களுக்கு கர்த்தாவாக கொண்ட மேலே கண்ட ஸ்லோகத்தில் கூறப்படுகிறது. தைனந்தின சிருஷ்டி முதலானவற்றில் சூரியனை கர்த்தாவாகவும், அவாந்தர சிருஷ்டிகளில் மகாவிஷ்ணுவை கர்த்தாவாகவும், மகா பிரளய சிருஷ்டிகளில் பரபிரம்மத்தை கர்த்தாவாகவும் வைத்துக்கொண்டு ஏஷக என்ற பதத்துக்கு ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம் என்ற 3 அர்த்தங்களையும் நாம் பாவித்துக் கொள்ள வேண்டும். பாயதி என்ற இடத்தில் பை சோஷனே என்ற தாத்துவை அனுசரித்து ஜலத்தையும் பாவத்தையும் பவபந்தத்தையும் சோஷிக்கச் செய்கிறது என்று 3 விதமான பொருளை புரிந்து கொண்டு அந்தந்த விதமான தேவதா பரமாக நாம் பொருளை நயனம் செய்ய வேண்டும். தபதி என்ற பதத்தினால் வெயிலினால் தாபம், பாவத்தினால் தாபம், பிறப்பு என்ற பவபந்தத்தினால் தாபம் என்ற 3ஐயும் அறிய வேண்டும். வர்ஷதி என்ற பதத்தினால் மழை பெய்கிறது, புண்ணியத்தை தருகிறது, ஆனந்தத்தை பொழிகிறது என்ற 3ஐயும் நாம் அறிய வேண்டும். கபஸ்திபிகி என்ற பதத்தினால் கிரணங்கள், அந்தரங்க பக்தர்கள், ஞான ரஷ்மிகள் என்ற 3 விதமான பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்வது 23 ஸ்லோகம். ஏஷ சுப்தேஷு ஜாகர்த்தி பூதேஷு பரிநிஷ்டிதக ஏஷ சைவாக்னி ஹோத்ரம் ச பலம் சைவாக்னி ஹோத்ரினாம் என்பதாகும். ஏஷக இந்த சூரிய பகவான், பூதேஷு சுப்தேஷு பிராணிகள் உப்பரதி அடைந்திருக்கும் போது, அதாவது தூங்கும் பொழுது, ஜாகர்த்தி தான் தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்கிறான்.
பூதேஷு உயிர்களிடத்தில் பரிநிஷ்டிதக அந்தர்யாமியாக விளங்கி வருகிறான். ஏஷ சைவ இவன்தான் அக்னிஹோத்திரம் அக்னிஹோத்திரம் என்ற சத்கர்மாவிற்கு சாட்சியாக இருக்கிறான். ஏஷ சைவ இந்த சூரிய பகவான் தான் அக்னிஹோத்ரினாம் அக்னிஹோத்திரம் செய்து வருகிற ஆயுதாக்னிகள் என்ற தீட்சிதர்களுக்கு பலஞ்ச பலனை கொடுக்கும் தேவதையுமாக ஆகிறான். இந்த ஸ்லோகத்திலும் முன்போலவே ஏஷக என்றால் சூரியன், மகாவிஷ்ணு, பரபிரம்மம் என்ற 3 பொருளையும் நாம் உணர வேண்டும். பூதேஷு சுப்தேஷு என்ற பதத்திற்கு பிராணி அனைத்தும் தூங்கும் போது என்பது முதற் பொருளாகவும், சக்ஷுராதி கரணங்கள் அதாவது இந்திரியங்கள் உப்பரதி என்று கூறப்படும் ஒழிவை அடைந்திருக்கும் போது என்பது 2வது பொருளாகவும், பஞ்சபூதங்களும் ஸ்வரூபத்தில் லயத்தை அடைந்திருக்கும் போது என்பது 3வது பொருளாகவும் அமைகிறது. ஜாகர்த்தி என்ற பதத்திற்கு பிராணிகளுக்கு தெரியாமல் மறைவாக ஒளிர்கின்றான் என்பது முதற் பொருளாகவும், நித்திய சித்ரூபியாக பாசிக்கிறான் என்பது 2வது பொருளாகவும், அவசிஷ்ட சைத்தன்யமாக மிளிர்கிறான் என்பது 3வது பொருளாகவும் அமைகிறது. அக்னிஹோத்திரம் என்ற பதத்திற்கு திரேதாக்னியில் செய்யப்படும் புரோடாசாதி ஹோமம் என்பது முதற் பொருளாகவும், திலோகம், பர்ஜன்யன், பிருத்வி, புருஷன், யோஷித் என்ற 5 அக்னியில் செய்யப்படும் ஸ்ரத்தா, சோமம், விருஷ்டி, அன்னம், ரேத்தஸ் என்ற 5 விதமான ஹோமங்கள் என்பது 2வது பொருளாகவும், 5 இந்திரியங்கள் ஆகிற அக்னியில் விஷயானுபவம் ஆகிற ஹோமம் என்பது 3வது பொருளாகவும் அமைகிறது. அக்னிஹோத்ரினாம் பலம் என்ற பதத்தினால் ஸ்வர்கலோகம், காரிய பிரம்மலோகம், சுத்த பிரம்மலோகம் என்ற 3 விதமான தத்துவங்களை நாம் அறியலாம். நிறைவாக வருவது ஆதித்ய ஹிருதயத்தின் 24ஆம் ஸ்லோகமாகும். வேதாஸ்ச கிருத்தவச்சைவ கிரதூனாம் ஃபலமேவச்ச யானி கிருத்யானி லோகேஷு சர்வ ஏஷ ரவி பிரபுகு என்பதாகும். ஏஷக ரவிகி இந்த சூரியன்தான், வேதாகா ரிக், யஜுஸ், சாம, அதர்வம் என்று 4 வேதங்களுடைய சொரூபியாக, ச அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள் முதலான தேவர்களுடைய ஸ்வரூபியாகவும், கிரதவக சோமயாகம் முதல் அஸ்வமேத யாகம் வரை யஜ்யங்களுடைய ஸ்வரூபியாகவும், கிரதூனாம் பலமேவச்ச சத்கர்மாக்களுடைய பயனாகிற சொர்க்காதிகளும் இந்த சூரியனுடைய விபூதிகளே அதாவது மகிமைகளாக கூறப்படுகிறது. சர்வேஷு லோகேஷு எல்லா பிராணிகளிடத்திலும், யானி கிருத்யானி எந்த கர்மாக்களோ அவற்றுக்கு சாதனங்களோ, தைஹி அந்த சாதனங்களினால் தன் பக்தர்களான பிராணிகளுக்கு பலனை பிரித்து கொடுப்பதில், சர்வக பிரபுகு எல்லா விதமான சாமர்த்தியம் உள்ள பிரபுவும், ஏஷ ஏவ இந்த சூரியனே ஆகும். இந்த ஸ்லோகத்திலும் ஏஷக என்றால் சூரியன், மகாவிஷ்ணு, பரபிரம்மம் என்று 3 விதமான பொருள்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதங்களோ கிரத்துக்களோ அவற்றின் பலன்களோ மற்ற பிராணிகளால் செய்யப்படும் கர்மாக்களோ அந்த 4 வர்க்கங்களிலும் சூரியனை சாட்சியாகவும், பகவான் விஷ்ணுவை பலதாத்தாவாகவும், பரபிரம்மத்தை அந்த கர்மாக்களுக்கு தானே பந்தத்தை கொடுக்கும் சுபாவத்தை மாற்றி வீடு பேறு நிலையை கொடுக்கும் சக்தியை அளிக்கிற அதிஷ்டான சைத்தன்யமாகவும் நாம் உணர வேண்டும். இந்த ஸ்லோகத்தில் ஒரே பெயர்தான் அடங்கி இருக்கிறது. பரம சமர்த்தாய பிரம்மனே நமக என்பதாகும். நாளை முதல் ஆதித்ய ஹிருதயத்தின் நூற்பயனை நாம் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் 22, 23 மற்றும் 24வது ஸ்லோகங்களையும்
அந்த ஸ்லோகத்தில் உள்ள பெயர்களின் பொருள்களையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாம் நாளைய நிகழ்வில் ஆதவனோடு நமது பயணத்தை தொடர்வோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.